அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்த யார் ஆட்சி அப்படின்றது தான். இது எல்லாத்து பக்கமே சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பத்தி எரியுது. யாரு ஜெயிக்க போவாங்கன்ற ஒரு ஆவல் இந்த வருஷம், எப்பவும் இல்லாத வருஷம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாவே ஆயிருக்குது. சின்ன குழந்தைகள் கூட இந்த தேர்தலுடைய வெற்றியை எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. 4ஆம் தேதிக்காக ரொம்பவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இந்த வருஷம் எல்லா மக்கள்கிட்டையும், ஏன் குழந்தை மக்களோட குழந்தைகிட்ட கூட அந்த ஒரு ஆர்வம் வந்திருக்குது. அதனால மே 4ஆம் தேதிக்காக எல்லா மக்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நானும் காத்துட்டு இருக்கிறேன். பட் காத்திருந்தாலும் 23ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. தனக்கு பிடிச்ச கட்சி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே காரங்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்க டிஎம்கே தான். டிஎம்கே காரங்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்கதான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேவில் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் டிவிகேவில் இதுவரை சினிமா நடிச்சுட்டு உடனே கட்சி தொடங்கி தேர்தல் டைம்ல கட்சி தொடங்கி உடனே நாங்க தான் ஜெயிக்க போறோம், திராவிட கட்சிகள் அவ்வளவு முடிஞ்சு அப்படின்ற மாதிரியான கிரியேட்டியும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே அமைச்சரவை உத்தேச அமைச்சரவை பட்டியலையும் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அது கூட சமூக வலைதளங்கள்ல வைரலா வந்திருந்தது. இப்போ யாரு எப்படி என்ன ஜெயிக்க போறாங்க, ஒருவேளை நம்ம தோத்துருவோமோ, ஒருவேளை நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான மனநிலைகள் ரொம்பவும் பயங்கரமா பரபரப்பா ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் பீட்டும் ரொம்ப எகிரி எகிரி ஏறிட்டு இருக்குது. அதனால எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. ஒரு பெரியவங்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி எல்லாருமே அவங்க கட்சி தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எது ஜெயிக்கும், ஏதோ ஒரு கட்சி தான் ஜெயிக்க போகுது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, யார் ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப 4ஆம் தேதி ரிசல்ட், அதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் கடவுளுடைய ஆசை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணா பார்த்தா, விஜய் அவர்கள் கோயிலா போறாரு, சர்ச்சில் மண்டி போட்டு அன்னைக்கு ஒரு நடந்து போய் ஜெபம் பண்றாரு. நேத்து வேலை எடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை என்னடா ஒருவேளை கடவுளுடைய ஆசி வாங்கத்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆசி வாங்குறதான் கோயிலுக்கு போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுச்சு. அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னென்னமோ பேசிட்டாரு, கட்சிகளை பத்தி ஸ்டாலின் சார் என்னமோ பேசிட்டாரு, தோத்துட்டா என்ன உண்டுலன்னு பண்ணிடுவேன், கடவுளை நீதான் காப்பாற்றணும் வேண்ட போனதாகவும் சில விமர்சனங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் நம்புற மக்களுக்கு வழிபடுறதுக்கு எல்லா உதவி செஞ்சுட்டு இருக்கிற டிஎம்கே, பிஜேபி நாங்க எங்களோட மதம் மட்டும்தான், அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற எங்களுடைய மதம் மட்டும்தான் உண்மையான மதம், மற்ற மதமானவர்களை மனுஷங்களாவே நினைக்காத ஒரு கட்சியா அவங்க இருக்காங்க. அவங்களும் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து டிவிகளும் போட்டிருக்காங்க, நாம் தமிழும் போட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போட்டிட்டு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப கடவுள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கடவுளுடைய ஆசை யாருக்கு எந்த கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுமாரா ஒரு குத்து மதிப்பா ஒரு கற்பனையை பண்ணி ஒரு எழுதி வச்சிருக்கிறேன். இந்துசாமி அப்படின்னு சொல்லி போட்டு 4 கட்சி பேரையும் போட்டிருக்கிறேன். இந்துசாமி டிஎம்கே, இந்துசாமி ஏடிஎம்கே, இந்துசாமி டிவிகே, இந்துசாமி நாம் தமிழர் கட்சி, இப்படி 4 பேரும் போட்டிருக்கிறேன். ஒரு சீட்டை இப்போ குளிக்க போனா அவர் எடுப்பார், பக்கத்தில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் எடுப்பாரு. அதுல எந்த கட்சி சீட்டு 3 டைம் குலுக்குவேன். 3 டைம்ல ஒரே மாதிரி கட்சி பேர், ஒரு டிஎம்கேனா டிஎம்கே 2 டைம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் வின்னு. 3 முறை குலுக்குவேன். 2 முறை யாருடைய பேர் வருதோ, எந்த சாமி எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்க அப்படின்றத வச்சு நம்ம இதை கெஸ்டிங்கா ஒரு மே 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க முடியாதவங்க ரொம்ப ஆர்வமா என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி கற்பனை கேட்டா அதையும் கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். சும்மா ஒரு சிம்பிளா போட்டு பார்ப்போம். கடவுள் இருந்தா யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத ஒரு இதுல பண்றோம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா, சீட் எடுக்கிறீங்களா? 3 சாமி பேர் இருக்குதுங்க. 3 சாமி பேர்ல இந்த மாதிரி சீட் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஏசு சாமி அப்படின்னு சொல்லி போட்டு ஏடிஎம்கேன்னு போட்டு வச்சிருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சாமியும் நம்ம குலுக்க போறோம், சரிங்களா? இப்ப குலுக்கி எந்த சாமி எந்த கட்சிக்கு ஆதரவு தராரு அப்படின்றத ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸிங்கா போட்டு பார்க்கலாம். குறிப்பா இந்த சாமி பேரை சொல்லி எடுக்கிறதுனால இந்த சாமி இந்த கட்சி சார்ந்ததுன்னு நீங்க சாமிக்கு முத்திரை ஊத்துறாதீங்க. சாமி எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சாமி சொல்லிட்டாரு, சங்கடப்பட்டுக்காதீங்க. சாமி நம்ம கட்சி சாமின்னு போட்டுக்காதீங்க. மாமா எடுத்துடுறீங்களா? வாங்கம்மா 4 பேர் இருக்குது. இது எந்த சாமி சீட்டு? இது எந்த சாமி சீட்டுன்னா நில்லுங்க பாத்திரலாம். எந்த சாமி இது? இந்து சாமி சீட்டுங்க. முதல்ல வர்றது இந்து சாமி சீட்டு.
இந்து சாமி எந்த கட்சிக்கு ஆதரவு பண்றாருன்னு தெரியல. ஆனா இந்து சாமியில 1008 சாமி இருக்குது. எந்த சாமிக்கு ஆதரவு பண்றான்னு தெரியல. போட்டாச்சுங்க. மாமா ஒரு சீட் எடுங்க மாமா, சீக்கிரம். உங்களுக்கு பிடிச்ச சீட் ஒண்ணு எடுங்க. இந்து சாமி எந்த கட்சிக்கு ஆதரவு? இந்து சாமி எந்த கட்சிக்கு ஆதரவு? ஒரு சீட் எடுத்து கொடுத்துட்டாரு. டிவிக்கே. ஐயோ என்னங்க அது, நினைச்சா போக முடியல. டிவிக்கே வந்திருக்குதுங்க. இந்து சாமி டிவிக்கேன்னு வந்திருக்குது. ஐயோ என்னங்க அதிசயமா இருக்குது. சரி அடுத்தது மாமா, இந்து சாமி வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணிருக்குது. அடுத்தது இல்லைங்க, இன்னும் 3 சீட் இருக்குது. எடுங்க மாமா ஒரு சீட்டு, ஏதோ ஒண்ணு எடுங்க. டிவிக்கே வந்திருக்குது. ஐயோ என்னவா, முஸ்லிம் சாமி, முஸ்லிம் சாமி டிவிக்கே வந்துருச்சுங்க. சொன்னுங்க இது முஸ்லிம் சாமியே எழுதி போட்டேன், அதுவும் டிவிக்கேன்னு தான் வந்திருக்குது. என்ன ஒரு ரெண்டுலயும் டிவிக்கே தான் வந்திருக்குது. 3வது ஒரு சீட்டு எடுத்துருவோம். ஆமா வாங்க வாங்க. இது பொய்யா நிஜமானு தெரியல. உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. டிவிக்கேன்னு வந்திருக்குது, என்ன தெரியல. ஆமா வாங்க. இந்து சாமி டிவிக்கேன்னு வந்துருச்சு. முஸ்லீம் சாமியும் டிவிக்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்குது. நாங்க குளிக்க போட்ட சீட்ல ஏசு சாமி டிவிக்கே தாங்க சப்போர்ட் பண்ணிக்குது. இது நிஜமா பொய்யன்னு தெரியல. ஒரு டைம் குடுக்குனேன், 3 டிவிக்கே தான் வந்திருக்குது. இது நிஜமா பொய்யன்னு தெரியலங்க. ஐயோ இது எனக்கு பொய்யாவே தோணுதுங்க. ஏன்னா என் கட்சி பேர் வரல, அதனால இதை நான் ஏத்துக்க மாட்டேன். எந்த சாமி நான் ஏத்துக்க மாட்டேங்க. இது பொய்யுங்க. ஐயோ இது ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டா வரணும் எதிர்பார்த்தா ரொம்ப மோசமா போயிடுச்சு இப்போ. சரி ரைட்டு, இது பொய்யா நிஜமான்னு மே 4 பார்த்துக்கலாம். ஆனா 3 டிவிக்கே வந்திருக்குது. ஆனா நான் டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், விரும்புறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.